إن الدين عند الله الإسلام وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பலவிதமான மதங்கள், புராணங்கள், இகலாசங்கள், பல கொள்கைகள், அது இல்லாமல் அரசியல் கட்சிகள், பல இயக்கங்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம். ஆனாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகுது. முஸ்லிம்களை பார்த்தா கொலை செய்வது, இஸ்லாத்தை வெறுப்பது, இஸ்லாத்துக்கு எதிரான பயங்கரமான கண்டன கொள்கை எழுப்புவது, இதெல்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகளெல்லாம் விமர்சனம் பண்ணுறதில்ல. இந்த உலகத்தில் பல பதரப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அவர்களெல்லாம் கூட்டு கொலை செய்யப்படுவதில்ல. கூட்டம் கூட்டமாக ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொலை செய்ய வேண்டும்? இது இங்கே மட்டுமல்ல, உலகம் ஃபுல்லாக நடக்குதே. இதுக்கு என்ன காரணம் நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை தான். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை பல கடவுள் கொள்கை இருக்கக்கூடிய இடத்துல போய் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ஒருவன் தான் கடவுள் என்று சொல்லும் போது அங்க நம்ம தாக்கப்படுகின்றோம். இப்படி இஸ்லாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில எந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கங்க, இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்ன மாத்திரத்துல, அதன் கொள்கை சொன்ன மாத்திரத்துல தாக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், கண்டனத்துக்கு உள்ளாக்கப்படுறார்கள். இதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லலாம். குறிப்பா நீங்க அமெரிக்காவை எடுத்துட்டீங்கன்னாக்க, அமெரிக்காவுடைய முதல் வியாபாரமே ஆயுதம் தான். இந்த ஆயுதத்தை அவன் ஒரு நாட்டுக்கு மட்டும் கொடுக்கல, பல நாட்டுக்கு கொடுக்குறான். ஆயுதத்தை கொடுக்கக்கூடிய அமெரிக்கா 2 நாட்டுக்கு சண்டை இழுத்து விடுறான். அப்ப சண்டை இழுத்து விட்டா தான் அவனுக்கு அந்த வியாபாரம் நடக்கும். அப்ப வியாபாரம், ஆயுத வியாபாரம் பண்றவன்ட்ட போய் இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை ஒருவனை கொலை செய்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனும் கொலை செய்து போடு என்று அவன் போய் சொன்னோம்னா அதை ஏத்துக்குருவானா? நம்மள என்ன செய்வான்? இதே மாதிரி வட்டியை முதலாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள். இன்னைக்கு வரைக்கும் வட்டியை வச்சுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அந்த அட்டியை வச்சுதான் உலகத்தில் முஸ்லீம் எல்லாம் அழிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறான். இதே மாதிரி விபச்சாரம் நாடுகள்ல இன்னைக்கு இருக்கு. பல நாடுகளை பார்க்கிறோம். ஒரு நாட்டுடைய பிரதமர் அழைக்கிறாரு, எங்க நாட்டுக்கு வாங்க, வியாபாரம் செய்வதற்கு இல்ல, அங்க ஃபேக்டரியை கட்டி அங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கறதுக்கு இல்ல, எங்க நாட்டுக்கு வாங்க, எங்க நாட்டுல அழகிய பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட இன்னைக்கு விபச்சாரம் பண்ணுங்கிட்டு ஒரு நாட்டுடைய மன்னர் அழைக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்க விபச்சாரத்துனா கல்லால் அடிச்சு கொண்டு சொன்னா என்ன செய்வார்? அவரு இஸ்லாத்தை தான் எதிர்ப்பார். இப்படி இஸ்லாத்துக்கு சொல்லக்கூடிய அனைத்து கொள்கையும், கடவுள் கொள்கையா இருக்கட்டும், மனிதனுக்கு வாழக்கூடிய கொள்கையா இருக்கட்டும், எந்த செய்தியை நம்ம சொன்னாலும் அவன் என்ன செய்யறான்? இஸ்லாத்தை இருக்கிறான், கூட்டம் கூட்டமா இருக்கிறான். இப்ப இந்தியாவில் இந்த RSS அப்படிங்கிற அமைப்பு ஏன் இஸ்லாத்தை வெறுக்கணும்? RSS ஆரம்பிச்சப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகுது. இந்த 100 ஆண்டுகள் என்ன சாதிச்சிருக்காரு அப்படி கேட்டீங்கன்னாக்க, நாங்க காந்தியை கொலை செய்தோம் அப்படிமா. காந்தியை கொலை செய்தது பெரிய விஷயமாடா? நீங்க அடுத்து என்னடா செஞ்சீங்க அப்படின்னா, பாபர் மசீதை இடிச்சோம். என்னடா இது கொள்கையாது? அடுத்து என்னடா செஞ்ச? கன்னியாஸ்திரியை கற்பழிச்சோம். இது கொள்கையாது? இது எதுக்குடா அதை செய்யணும்? அப்ப இதெல்லாம் இஸ்லாம் தடுக்குது. கற்பழிப்பை தடுக்குது, மனிதர் கொலை செய்வதை தடுக்குது, மனிதனுக்கு மான மரியாதை வாழ வேண்டும் என்று சொல்லுது, ஒரு மனிதனை மதிக்கணும் என்று சொல்லுது. இதெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல இன்னைக்கு என்ன நடக்குது? இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரங்கள் நடக்குது, இஸ்லாத்துக்கு எதிரான கொலைகள் நடக்குது, கூட்டம் கூட்டமா கொலை செய்யப்படுறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை யாரு என்ன சொன்னாலும், எப்படி தாக்கப்பட்டாலும், இந்த மாதிரி துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும், இந்த கொள்கையை நாம் உயிர் இருக்கும் வரை இதை காப்பாற்றி வாழ்ந்தால்தான் இந்த உலகத்துடைய மறுமையிலும் வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக
அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்க என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.